ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தினமும் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் ஒரு நல்ல விஷயம். அதை தினம்தோறுமே நம்ம கடைபிடித்து வருவது நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் தீபத்தில் 3 விதமான பார்த்திங்கன்னா தேவிகள் இருக்கின்றனர். துர்க்கை, சரஸ்வதி, லட்சுமி 3 சக்தியுமே தீபத்தில் இருப்பதால் ஒளிமயமான முன்னேற்றம் வீட்டில் கிடைக்கின்றது. தீபமேற்றி தினமும் பூஜை செய்வதனால் பார்த்திங்கன்னா மனதில் தோன்றும் குழப்பங்களையும் போக்க முடியும். இது உள்ளத்தின் உள்ள இருளையும் நம்மளுடைய இல்லத்தினுடைய இருளையும் போக்கி வாழ்வில் உயரத்தை கொடுக்கிறதற்கு இது மிகவும் உன்னதமாக இருக்கின்றது. மனதில் ஏற்படும் கவலை, துன்பங்கள், தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கின்றது. இதனால் தான் தினமும் பெண்கள் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் என்று முன்னோர்கள், பெரியோர்கள் எல்லாருமே கட்டாயமாக செய்ய பணிப்பார்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ தான் இருளில் இருந்தாலுமே நம்ம அதற்கு ஒளியேற்றும் பொழுது தான் நம்ம அதிலேருந்து மீண்டு வர முடியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விளக்கேற்றுவது, தீப வழிபாடு நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் தீப வழிபாடு பற்றி தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தினமும் பார்த்திங்கன்னா காலை மாலை 2 வேளையிலையுமே விளக்கேற்றி பூஜை செய்வது சிறப்பு. இல்லை ஒரு வேளை செய்ய முடிந்தாலுமே காலை அல்லது மாலை வேளைகளில் தினமும் நம்ம செய்வது நல்லது. தினமும் விளக்கேற்றும் வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது வீட்டில் நிறைந்திருக்கின்றது. ஒவ்வொரு பொருள்களிலுமே லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம தீபம் ஏற்றுவதுமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெண்கள் தான் ஏற்றுவார்கள், தவிர்க்க முடியாத காரணத்தினால பார்த்திங்கன்னா ஆண்கள் செய்யலாம். பொதுவாக தீபம் ஏற்றுவது வீட்டில் உள்ள பெண்கள் செய்தால்தான் அது சிறப்பான பூஜையாக இருக்கும். சாமி படத்திற்கு முன் விளக்கேற்றி ஸ்லோகம் அல்லது கடவுளின் பெயரை உச்சரிப்பது, வீட்டில் அரை மணி நேரமாவது விளக்கு தீபம் எரிய வேண்டியது அவசியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். வீட்டில் தினமும் விளக்கேற்றி அது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம எரிய விட்டதுக்கப்புறம் நம்ம குளிர்விப்பது மிகவும் சிறப்பானது. அது நமக்கு வீட்டில் ஒரு ஒளியையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் போதுமான சாமி படங்கள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா இறைவன் ஜோதி வடிவாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அவனுக்கு உருவம் கிடையாது என்பதை உணர்த்தும் தத்துவமே விளக்கேற்றி வழிபடுவதன் தாற்பயமாகும். விளக்கு மிக முக்கியமான மங்கள பொருளாக இந்து மத சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது. அகல் விளக்கு துவங்கி நேர்த்திக்கடனுக்காக கோவில்களில் ஏற்றும் எலுமிச்சை விளக்கு, தேங்காய் விளக்கு, மாவிளக்கு என பலவித விளக்குகள் உள்ளன. அகல் விளக்கு உள்ளிட்ட அனைத்து விளக்குகளுக்கும் தனித்தனி பலன்களை நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் பார்த்திங்கன்னா விளக்கில் ஊற்றப்படும் எண்ணெயின் வகை, நெய், இடப்படும் திரி, முகங்களின் எண்ணிக்கை ஆகியவையும் பலவிதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை உள்ளதால் அந்த பொருளை கொண்டு ஏற்றப்படும் விளக்கிற்கு தனி பலன் உண்டு. தினமுமே எங்களால் விளக்கேற்றி வழிபட முடியாது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா துவாதசி, சதுர்தசி, பௌர்ணமி ஆகிய விசேஷ நாட்களில் கண்டிப்பாக விளக்கேற்ற வேண்டும். இல்லை தினமுமே என்னால் விளக்கேற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி அந்தமும் 2 வேளையுமே விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு. ஆதி அந்தம்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை வேலையை தான் ஆதி அந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி அந்த வேலையிலேயே நம்ம விளக்கேற்றி வருவது நமக்கு வீடுகளில் சுவிட்சத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. 2 வேளைகளுமே நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா ஆரோக்கியம், செல்வபலம், நன்மை, ஞானம் அப்படின்னு பலவேறுபட்ட அந்த அருளானது இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே கூறினது போல தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற வேலையிலையும் சந்தியா காலம் அப்படிங்கிற வேலையிலையுமே சூரிய உதயத்தின் போதும் சூரிய மறைவின் போதும் இறைசக்தி பார்த்திங்கன்னா அபரிவிதமாக இருக்கும். இந்த சக்தியை ஈர்க்கும் விதமாகத்தான் 2 வேளைகளுமே விளக்கேற்றுவதை நம் முன்னோர்கள் மரபாக வைத்திருந்தனர். நமக்கு ஏதாவது நவகிரக தோஷம் இருந்தாலுமே அந்தந்த இறைவனுக்கு ஏற்றவாறு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இறைவனோட சன்னதியில் போய் ஒரு விளக்கை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் அந்த தோஷத்திலிருந்தோ அந்த பிரச்சனையிலிருந்தோ நம்ம விடுவிடுவதற்கான அந்த முறையை நம்ம பின்பற்றுவதற்காக முதல்ல விளக்கேற்றி அந்த ஒளியை, அந்த இருளானதை போக்கி நம்ம ஒளியை தரக்கூடிய விளக்கை ஏற்றி நம்ம அந்த வழிபாடை தொடங்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்து கொள்ளணும். அந்த விளக்கினுடைய தோற்றத்தையுமே நவகிரகங்களை வைத்து நம்மளுக்கு உணர்த்துகிறார்கள் அப்படிங்கிறதையும் ஆன்மீகத்தில் மரபு சார்ந்த அந்த விஷயங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அந்த விளக்கை நம்ம எப்படி அழைக்கிறோம்னா சூரியன், நெய் அல்லது அந்த எண்ணெய் ஊற்றுறதை நம்ம சந்திரன் அப்படின்னும், திரிய புதன் அப்படின்னும், அதில் எரிகின்ற
அந்த கொழுந்து விட்டு எரிகின்ற ஜுவாலையை நம்ம செவ்வாயினும், ஜுவாலையோட நிழல் அதை ராகுவனும், ஜுவாலையோட மஞ்சள் நிறம் குருவனும், ஜுவாலையின் கீழ் அனைத்தும் இருக்கும் கரி அப்படிங்கிறது சனியினும், வெளிச்சம் பரவுவது கேதுவனும், திரி எரிந்து கொண்டே வருவது சுக்கிரன் என்றும் வகைப்படுத்தி வைத்திருக்கின்றனர். ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா ஆசை அப்படிங்கிறது எப்போ குறையுதோ அப்போ தான் அவனுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சுகமும் உண்டாகும். அந்த வகையில் தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திரி எரிந்து கொண்டு வருவது ஆசையை குறிக்கிறது. ஆசை குறையும் போது பார்த்திங்கன்னா சுகம் கிடைக்கும். ஆசைகள் நம்மை அழிக்கக்கூடியன. இந்த ஆசைகளையே பிறவா நிலை என்னும் மோட்சம் கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் கர்மா நம்மை ஜனனம் எடுத்து செய்கின்றது. ஏன்னா ஆசை உள்ள மனிதன் மட்டும்தான் திரும்ப பிறப்பெடுக்கிறான். ஆசை இல்லாதவன் மோட்சத்தை அடைந்து விடுகிறான். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ காசு இருந்தாலுமே ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரியே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இல்லை இறை சிந்தனையிலே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம்னா இதிலெல்லாம் பெரிய ஈடுபாடு இல்லை, ஆசை இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான். அழிந்து போகிறோம்னு தெரிஞ்சுமே சேர்த்து வைத்து கொண்டே வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆசை. இப்போ நம்மகிட்ட பல்லாயிரம் கோடி கணக்கான பணம் இருந்தாலுமே இதெல்லாம் பத்தாது, இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சேர்த்துக்கிட்டு இருப்பதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. ஒரு நிமிடம் உயிர் பிரிந்தாலே அந்த சேர்த்ததெல்லாம் அவருக்கானது இல்லாமல் மாறிவிடுகிறது. அப்போ அந்த இடத்துல ஆசையானது அழிந்து விடுகிறது. அந்த இடத்துல ஆசை அழிந்தாலுமே அந்த ஆன்மாவிற்கான அந்த மோட்சம் அப்படிங்கிறது அது தேடலை. இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த உடலை வைத்து அதை தேடாதனால திரும்ப அந்த விட்ட பணத்தெல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால திரும்ப ஒரு பிறவி எடுக்கிறது. இவ்வாறு தான் மாயை நம்மளை வாட்டி வதைக்கிறது. அந்த மாயையிலேருந்துலாம் நம்ம விடுபடணும். நம்ம முழுவதுமாக இந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம போகணும். இறைவனை உணர்ந்தாலே நமக்கு இந்த மோட்சம் அப்படிங்கிறது கிடைத்து விடும். இறைவன் பார்த்திங்கன்னா நமக்கு புரிய வைத்து விடுகிறார், இந்த ஆசையிலேருந்து விடுபட்டு வந்துரு. ஏன்னா நம்ம இறை வழிபாட்டிற்குள்ளே போகிறோம்னாலே அது ஒரு அபரிவிதமான இன்பத்தை நமக்கு கொடுக்கும். அதனால் நம்மளுக்கு மற்ற இது மேலுமே பற்று வராது. மனிதர்களாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், எது மேலேயுமே அந்த பற்றானது வராது. அப்போ இறைவனையே நாடி நம்ம செல்லும் பொழுது நமக்கு எதுவுமே தோணாது. இதுதான் மோட்சத்தை அளிக்கக்கூடியதாக நமக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் மோட்சத்தை தேடும் வகையில் இருக்கின்ற இறை வழிபாட்டிற்குள்ளே நம்ம முழு கவனமும் செலுத்தணுமே தவிர நமக்கு அன்றாடம் நம்ம ஏதோ பயன்படுத்திட்டு தூக்கி வீசுகின்ற அந்த ஏதோ கொஞ்ச நேர இன்பத்திற்காக அதை நம்ம தேடி அலையக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நாம் வீடுகளில் பூஜை அறை மட்டுமே விளக்கேற்றுகிறோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிலைவாசல், துளசி மாடம் ஆகியவற்றில் விளக்கேற்றுவார்கள். இந்த முறையை கடைபிடித்து வருவார்கள். ஆனால் வீட்டில் அனைத்து இடங்களுமே விளக்கேற்ற தகுதியான இடங்கள் என்றும் ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளக்கேற்றுவதே தெய்வ அருளை பெற்றுத்தரும் என்றாலும் நாம் ஏற்றும் இடத்திற்கேற்ப அதன் பலன் மாறுபடும். தினமும் வீடு முழுவதும் விளக்கேற்ற முடியாதவர்கள் மாதத்திற்கு ஒரு நாள் அல்லது பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது வீடு முழுவதுமே விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும்பாலும் மாதத்திற்கு ஒரு நாள் அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் தான் நம்ம இவ்வாறு ஏற்றுவோம். வீடு முழுவதுமே அப்படியே ஜெகஜோதியாக நம்ம ஏற்றி வைப்போம். அந்த நாள் பார்த்திங்கன்னா மிகவும் விசேஷமானது. திருவண்ணாமலை தீபம் அண்ணாமலையாரை தரிசிப்பதற்கான ஏற்ற கார்த்திகை மாதத்தில் நம்ம வீடு முழுவதுமே விளக்கேற்றி வைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த நாள்லையாவது இப்படி செய்யலாம். மாதம் முழுவதுமே தினமுமே நம்மளால் செய்ய முடியாத பட்சத்தில் நம்ம இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்துலையாவது நம்மளால் முடிந்த அளவுக்கு வீடு முழுவதுமே விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா எந்த ஒரு தீய எதிர்வினை ஆற்றல்களாக இருந்தாலுமே அது நம்மை விட்டு விலகிவிடும். இறை வழிபாட்டிற்குள்ள ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது நமக்கு அதிகரிப்பதற்கு உதவுகிறது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். வீட்டு வாசலில் கோலமிட்டு அதன் நடுவில் விளக்கேற்றினால் பார்த்திங்கன்னா வீட்டிற்குள் குலதெய்வ சக்தி அப்படிங்கிறது ஈர்க்கும் தன்மை கிடைக்குமா. வீட்டின் வெளிப்புறம் இருக்கும் மாடங்களில் விளக்கேற்றினால் தெய்வ அருள் நமக்கு கிடைக்கும். நிலைப்படியின் 2 புறங்களிலுமே 2 விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் வீட்டில் தெய்வசக்தி நிலைத்திருக்கும். நிலைவாசல் அருள் விளக்கேற்றுவதால் வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகள் அப்படிங்கிறது நமக்கு விலகும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சுபகாரியங்கள் அப்படிங்கிறது நிறைய தடைகளில் தான் போய் முடிகிறது. இல்லை அது எடுத்தால் நினச்சாலுமே ஏதாவது பிரச்சனை ஏற்படும். அப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபடுங்க. நிலைவாசலில் விளக்கேற்றுவதனால
அந்த தெய்வ அருள் அப்படிங்கிறது நமக்கு நீடிக்கும். நம்ம செய்கின்ற அந்த செயல்கள்லையுமே நமக்கு ஒரு சுபமான நன்மைகள் வந்து சேரும். வீட்டோட முற்றம் அல்லது நடுக்கூடத்தில் விளக்கேற்றினால் லட்சுமி கடாசம் அப்படிங்கிறது நிறைத்திருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சமையலறையில் விளக்கேற்றினால் அன்னதோஷம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படாது. பூஜை அறையில் விளக்கேற்றினால் சர்வ மங்களமும் பெருகும், வீட்டிற்கு நன்மை அருளும். வீட்டின் பின்புறம் விளக்கேற்றி வழிபட்டால் ஆயுள் நமக்கு அதிகரிக்கும். மாட்டு தொழுவத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் புண்ணியம் பெருகும், மகாலட்சுமி அருள் கிடைக்கும். பசுவின் உடலில் பார்த்திங்கன்னா 30 முக்கோடி தேவர்களும் இருப்பதனால அவர்களுடைய ஆசியுமே நமக்கு வந்தடையும் அப்படிங்கிறது உண்மை. துளசி மாடத்தில் விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா செழிப்பான வாழ்க்கை முறை நமக்கு உண்டாகும். எல்லாமே நம்பிக்கையே நடைபெறியில் பார்த்திங்கன்னா அனைவருமே பின்பற்றி வந்த காலங்காலமான மரபு முறைகள். விளக்கேற்றி வழிபாடு செய்து இவ்வாறான பலன்முறைகளை பெற்று அதன்படி நமக்குமே உணர்த்தி விட்டு போயிருக்கின்றனர். அதனால் நம்ம இது சந்தேகத்தோடையோ இல்லை கேள்விக்குறியோடையோ விளக்கேற்றினால் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசித்தோம்னா அது நமக்கு எதிர்வினையைத்தான் கொண்டு வரும். கட்டாயம் நமக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நல்லதை தவிர எதுவுமே நம்ம தீய சிந்தனைகளை ஏற்படுத்தவே கூடாது. ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அது கொஞ்ச நேரத்தில் நம்ம எப்படி அது அமைதியான முறையில் சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். அதை எப்படி பெருசு பண்ணலாம், கோபத்தின் உச்சநிலையில் நம்ம போய்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சண்டையை பெரிதாகத்தான் போகும். அந்த 2 இடத்துல ஒருவர் சைலண்டாக அங்கேருந்து மூவ் பண்ணும்பொழுது தான் அந்த பிரச்சனையானது அந்த இடத்துலேருந்து முடிவடைகிறது. 2 பேருமே அந்த வீண் விவாதத்தில் ஈடுபடும் பொழுது என்ன ஆகிறது, அந்த பிரச்சனை மென்மேலும் பெருகி கொண்டு தான் போகும். முதல்ல நம்ம அதை புரிந்து கொள்ளணும். அந்த வகையில் இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பி செயல்படுத்துவர்கள் மட்டுமே இதை செய்யணும். இந்த இறை வழிபாடு நமக்குள்ளே இருக்கின்ற அஞ்ஞானம் என்ற அறியாமைய இருளை விலக்கி ஞானமாகிய ஒளியை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்துவதே விளக்கேற்றி வழிபடுவதன் முக்கிய நோக்கமாகும். அதாவது எதுவுமே நம்ம அகநம்பிக்கையாக இது நடக்காது, இதை செய்ய முடியாது அப்படின்னு எதிர்வினையாக இல்லாமல் அந்த ஞானத்தின் மூலமாக எல்லாமே முடியும் அப்படிங்கிறத உணர்த்தும் வகை தான். இறைவன் இருக்கிறார் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறோம். இறைவன் இருக்கிறார், எங்கே இருக்கிறாரு? இத்தனை மனிதர்கள் நிறைய விதமான செயல்களில் ஈடுபட்டு இறக்கின்றனர், அவர்களெலாம் காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு கூட நிறைய பேர் கேள்வி எழுப்புகிறாங்க. ஏன்னா எல்லாமே மனிதர்கள் செய்கின்ற தவறு தான். இறைவன் இந்த மாதிரி யாரையும் ஈடுபடுத்த சொன்னாரா? ஒரு சைடு மனிதர்கள் நன்மைகளை செய்து கொண்டு வாழ்ந்தாரும், இன்னொரு சைடு தேவையில்லாத பிரச்சனைகளை ஈடுபடுத்துகின்ற அந்த மனிதர்களும் இருக்கின்றதான் செய்கின்றனர். அப்போ இதற்கெல்லாம் காரணம் இறைவன் மீது அந்த பழியை போடக்கூடாது. நமக்கு மேலே ஒரு அபரிவிதமான சக்தி இருக்கிறத நிறைய இடங்களில் நம்ம உணர்ந்து கொண்டு தான் வரோம். அதுதான் நமக்கு இறைவனை உணர்த்துகிறது. அதனால் இறைவனை நம்ம நன்றாக நம்ம ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதே அந்த இறை வழிபாட்டை செய்யும் பொழுதே நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை நம்மளால் உணர முடியும். அதனால் அடுத்தவர்கள் பேச்செல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டு இது இருக்குமா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் நம்ம எழுப்பக்கூடாது. ஒரே மனதோடு நம்ம முடிவெடுக்கும் பொழுது தான் அதில் நமக்கு முழு ஈடுபாடு கிடைக்கும். அதனால் அனைவருமே நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு மேலே ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு இந்த பூஜை முறைகளை செய்வதும் வழிபாடு செய்வதும் உன்னதமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.